உங்க நம்பர் என்ன சார்? உங்க ப்ரெடிக்ஷன் என்ன? ஜெயிக்க போவது யார்? யாருங்க? என்னையா கேட்குறீங்க? ஆமா சார், உங்களை தான் சார். என்னை பொறுத்தவரையில் இது கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக தான் நான் கருதுகிறேன். இது 3 அணிகள் கடுமையாக மோதிட்டு இருக்கிறதால தொங்கு சட்டசபை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஓ, தொங்கு சட்டசபைனா என்ன எண்ணிக்கை சார்? திமுக எவ்வளோ, அதிமுக எவ்வளோ, தாவேக எவ்வளோ? இல்லை, அது நான் கற்பனையில் சொல்லாமல் 2 எக்ஸிட் போல்லையே 2 கம்பெனிகள் போட்டிருக்காங்க, நிறுவனங்கள். ஒன்று இன்னைக்கு காலையில் போல் மித்ரான்ற ஒரு நிறுவனம், புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் தான் அதுவும். அதே போல் காமக்கியா அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு நிறுவனம். இந்த 2 நிறுவனமும் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. ஓகே. அதாவது காமக்கியா அனலிட்டிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க மட்டும்தான் சொல்ல போனால் அப்பார்ட் ஃப்ரம் ஆக்சிஸ் மை இந்தியா 1,08,000 சாம்பிள்ஸை நாங்கள் எடுத்திருக்கோன்னு தகவல் கொடுத்துருக்கிறது அவங்க மட்டும்தாங்க. ஓகே. ஆக்சிஸ் மை இந்தியா கூட 40,000 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. மற்ற எக்ஸிட் போல் வெளியிட்ட யாருமே சாம்பிள் எவ்வளோன்னு சொல்லவே இல்லைங்க. சரி. ஸோ நான் இந்த 2 எக்ஸிட் போல்ஸ் நீங்க சொல்ற காமாக்கியா அனலிட்டிக்ஸ்ல எல்லாம் என்ன எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க? அதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது திமுகவுக்கு 78லேருந்து 95 சொல்லியிருக்காங்க. நான் மிட்வேல 87ன்னு வச்சுக்கிறேன். சரி. திமுக பிளஸ் நாட் திமுக கூட்டணிக்கு 87. சரி. ஏஐஏடிஎம்கேக்கு 68லேருந்து 84 கொடுத்துருக்காங்க. சரி. மிட்வேல 76ன்னு நான் வச்சுக்கிறேன். சரி. டிவிகேக்கு 67லேருந்து 81 கொடுத்துருக்காங்க. மிட்வேல 75 நான் வச்சுக்கிறேன். அப்போ திமுக கூட்டணிக்கு 87, இல்ல திமுக கூட்டணிக்கு 87, அண்ணா திமுக கூட்டணிக்கு 76, டிவிகேக்கு தாவேகாவுக்கு 75. இதுல என்ன நம்ம முக்கியமா கவனிக்கணும்னா, தாவேகா ஆஸ் எ பார்ட்டி தனியா கூட்டணி யாரும் இல்லாம 233 தொகுதியிலையும் போட்டிட்டு இருக்குங்க. வேற மற்றவங்க டோட்டல் 87, 76 என்பதெல்லாம் பல கட்சிகள். திமுக 20 கட்சி கூட்டணி, அண்ணா திமுக 8 கட்சி கூட்டணி. அதனால இதுல முதன்மையாகவே நான் என்ன நினைக்கிறேன்னா, அதிகமான சீட்டு வாங்குற கட்சியில இந்த 3ல தாவேகா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தான். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அதே போல எஸ் அந்த கவர்னர் அவங்கள தான் அழைக்கணும். அதே போல அந்த லாஜிக் தானே சொல்ல வரீங்க? ஃபர்ஸ்ட் அவங்கள தான் அழைக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்கள தான் மந்திரி சபை ஃபார்ம் பண்றதுக்கு, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். சரி, இப்போ நீங்க சொல்றது ப்ரீ போல் அலையன்ஸ் இல்ல, நீங்க அது உங்களோட ப்ரெடிக்ஷன் அப்படியே வச்சிட்டே பேசுவோம். உங்கள்ட்ட தான் கேக்குறேன். இல்ல, உங்கள்ட்ட தான் கேட்க போறேன். இல்ல ஒரே ஒரு செகண்ட். ப்ரீ போல் அலையன்ஸ் திமுக வச்சிருக்கிறதால அத கூட கவர்னர் எடுத்துக்கலாம். ஓகே. ப்ரீ போல் அலையன்ஸ் தானே அது. அதனால திமுக கூட்டணியுடைய அதை வச்சு கூட அவருக்கு அழைக்கலாம். அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. இல்ல, இப்போ ஏன் கேள்வி இப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியோ வருதுன்னே வச்சுக்குவோமே ஒரு பேச்சுக்கு. இப்படி வந்தால் தாவேகா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைப்பு யார் ஆட்சிங்கிறத முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கும், ஒரு சிங்கிள் கட்சியா பார்க்கும்போது, இல்லையா? ஆட்சி அமைக்கிற இடத்துல இருந்தாதான் தொங்கு சட்ட சபையே இல்லையே. யாரும் ஆட்சி அமைக்க முடியாத நிலையில. ஆமா சார், பட் இந்த நிலையில புது கூட்டணிகள் உருவாகலாம்ல நீங்க சொல்ற லாஜிக்ல? கண்டிப்பா உருவானாதான் ஆட்சி அமைக்க முடியும். யாராவது 2 பேர் சேர்ந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி யார் 2 பேர் சேருவாங்க உங்களுடைய கணிப்புப்படி? என்னுடைய கணிப்புப்படி, அதாவது திமுக இன்னைக்கு 133 சீட்டு வச்சு தனி கட்சியில ஆட்சியில் இருக்கு. அதை மக்கள் நிராகரித்திருப்பார்கள் என்பதுதான் இந்த தேர்தலில் இந்த கணக்குப்படி. அப்ப அவங்களுக்கு மக்கள் தொடர அனுமதி கொடுக்கல, மேண்டேட் இல்ல. அப்ப அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னா ஒதுங்கி நிக்கணும்.
அடுத்தது எதிர்க்கட்சிகளான அதிமுகவும் தாவேகாவும் மாற்று அரசை அமைக்க முயற்சிக்கணும். அதுதான் சாதாரணமா நார்மல் கோர்ஸ். அப்படி இல்லைன்னா இல்ல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அப்படி இல்லைன்னா திமுக கூட்டணியில இருக்காங்க பாருங்க, காங்கிரஸ், விசிகா, இடதுசாரிகள், அவங்க தாவேகாவுடன் சேர்ந்து ஒரு மதசார்பற்ற ஒரு ஆட்சியை அமைக்கலாம், கூட்டணியிலும் பங்கு பெறலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. முன்னால இவரு கிரீஸ் பிஜேபி தாவேகா தலைமையில் ஆட்சி, முதல்வர் விஜயா இருப்பாரு, துணை முதல்வர் யார் ஒன்னா இருக்கலாம், துணை முதல்வர் எடப்பாடியாரா இருப்பாரா? இது எங்க நடக்குமா? ஏன் நடக்காது? மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே அப்படி பண்றவர் ப்ரீபோல் அலையன்ஸ் வச்சிருப்பார்ல. நான் என்ன சொல்றேன், விஜயை ஏத்துக்கணும்னு நினைக்கிறவரு வாங்க விஜய் நீங்க சிஎம் ஆருங்க ப்ரீபோல் அலையன்ஸ் வச்சிருப்பார்ல. வேற வழி இல்ல வேற வழி இல்லங்க. ஆட்சி அதிகாரத்தில் அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கணுமா, இல்ல இன்னொரு 5 வருஷத்துக்கு எதிர்கட்சியாவே தொடரணுமா? ஏக்நாத் சிண்டே மகாராஷ்டிரால முதலமைச்சரா இருந்துட்டு இப்ப சரி துணை முதல்வரா இருக்கிறாருல்ல. சரி, அரசியல் இதெல்லாம் சகஜம் தாங்க. கேப்போம். இது நீங்க சொல்ற தொங்கு சட்டமன்றம் போன்ற சினாரியோ அதிலும் தாவேகா தனி பெரும் கட்சியா வரும்ன்றீங்க. இந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்தா கேமராமேன் என்ன ஃபயர்ல இருக்கீங்க? எல்லா கேமராமேனையும் பார்த்துட்டு இருக்கேன். பயங்கரமா நம்ம கேட்போம். விதவிதமான ப்ரெடிக்ஷன்ஸ் வருது. பத்திரிகையாளர் திரு அரவிந்த் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அரவிந்த், வாட்ஸ் யுவர் நம்பர்? அரவிந்த், சாரிங்க, ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப லேட்டா ஜாயின் பண்றேன். நான் ஒரு டிராவலிங்ல இருக்கிறங்காட்டி நான் ஒரு மிட்ல நான் ஜாயின் பண்ண வேண்டியதா போச்சு. என்னோட நம்பர்ஸ் நான் இருக்கிற எல்லா எக்ஸிட் போல பார்த்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு 5 எக்ஸிட் போல்ஸ் கிவிங் அ கிளியர் எட்ஜ் டு டிஎம்கேன்னு நம்ம பாக்குறோம். 2 எக்ஸிட் போல்ஸ் ஏடிஎம்கே எட்ஜ் கொடுக்குறாங்க. ஒன்னு அவுட்லயரா அல்லது ஒன்னு விஜய்க்கு டிவிகேக்கு ஒரு எட்ஜ் கொடுக்குற மாதிரி நம்ம பாக்குறோம். சோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஃபிராக்சர் மேண்டேட் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. பொதுவான கருத்து கணிப்பு அந்த 5 கருத்து கணிப்பும் அதே போல மை ஆக்சஸ் இந்தியா, மை இந்தியா ஆக்சஸ், அது எல்லாத்தோட கருத்து கணிப்பை பார்த்தோம்னா ஒண்ணு நமக்கு தெளிவாக தெரியுது. என்னன்னா என்னோட புரிதல், நான் களத்திலே அதான் பார்த்தேன். என்னன்னா தாவேக்கு எடுக்கக்கூடிய வாக்குகள் அதிமுகவுக்கு அதிக டேமேஜ் ஏற்படுத்துமோன்னு ஒரு பார்வை இருக்கிறது. ஏன்னா இந்த எக்ஸிட் போல் சர்வேஸ்லயே அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நான் பாக்குறேன். கடந்த முறையோட அதிமுகவோட வாக்கு சதவீதம் குறையுமானால் அது அதிமுகவுக்கு இன்னும் சற்று ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதிமுக வாக்களை தாவேக்கா அதிகமாக பிரித்து 2 வாக்குகள் அதிமுக வாக்குலையும் 1 வாக்கு திமுக வாக்கையும் தாவேக்கா பிரிக்குமானால் அது டிஎம்கே அலைன்ஸ்க்கு கொஞ்சம் எட்ஜ் கொடுக்கும்னு நான் பாக்குறேன். சோ ஒரு பிராக்சர் மேண்டேட்டுகளா இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. நான் இதுக்கு முன்னாடி பேசினவர் பல்வேறு சினாரியோ சொன்னாரு. பட் ஆனா அந்த அளவுக்கு ஒரு பிராக்சர்டான ஒரு மேண்டேட் வருமானு எனக்கு டவுட். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி மேல அதிகமா ஒரு நம்பிக்கை கொண்டவர்கள். அதன் காரணமாக ஒரு பிராக்சர் மேண்டேட் இப்போ திமுகவுக்கு சாதகமா வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. பட் 120 எடுத்தாலும் திமுக தான், 170 எடுத்தாலும் திமுக தான். இங்க we have seen all kinds of numbers today. So what's your number? நான் பர்சன்டேஜ் தான் நான் கொடுக்குறேன். நான் நம்பர்ஸ் நான் அதை பார்க்கல. என்னோட புரிதல் பிரகாரம் திமுக 36ல இருந்து 38% திமுகவும், 30ல இருந்து 32% அதிமுகவும், எனிவேர் அபோவ் 25 தாவேக்கு அடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கிறேன். நாம் தமிழர் ரீடைன் பண்ணுவாங்களா? நாம் தமிழர் 5% கீழே போவதற்கான வாய்ப்பு அதிகம். சோ நாம் தமிழரும் ஹெவியா பாதிக்கப்படுறாங்க உங்களுடைய இதுல? ஹெவியா பாதிக்கப்படுறாங்க. ஓகே. சோ திமுக ஆட்சி கிளியரான திமுக ஆட்சி தான் நீங்க பாக்குறீங்க, இல்ல கூட்டணி ஆட்சி அந்த மாதிரியான ஸ்கோப்புக்கும் கூட இடம் பார்க்கல? என்னன்னாங்க, நம்ம 36 to 38 நம்ம திமுக கொடுக்குறோம், 30 to 32 அதிமுக கொடுப்பதாக நான் என்னோட கணிப்பு. அது அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு 140 திமுக கூட்டணியாக ஒரு 140 சீட் எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அதுக்கு கீழே இந்த நம்பர்ஸ் 36 to 38 திமுக ரீடைன் பண்ணுச்சுன்னா, அதாவது 44% இருந்தாங்க, 44 45% இருந்தாங்க. அதுல இருந்து ஒரு 6 to 8% திமுக குறைவதாக எனக்கு தெரிகிறது. அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா 40ல இருந்து 30 to 32 அதிமுகவும் 17-18% குறைவதாக தெரிகிறது. அப்படி இருந்துச்சுன்னா திமுக கூட்டணி அப்படின்னா விஜய் அதிமுக 17-18%, திமுக 8% குறையுதுன்னா அதிமுக 2 வாக்கு போகுது அதிமுக கூட்டணியிலிருந்து, திமுக கூட்டணியிலிருந்து 1 வாக்கு போவதாக அர்த்தம். அப்படி இருந்தா ஒரு 140 அப்படிங்கிறதுக்குள்ளார திமுக நம்பர்ஸ் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். ஓகே, பட் ஜஸ்ட் டு டேக் திஸ் கான்வர்சேஷன் ஃபார்வர்ட், இங்க இருக்கிற இப்போ ஜாயின் பண்ணிருக்கிற 4 பேருமே அவங்களுடைய நம்பர்ஸ் சொல்லியிருக்கிறீங்க. இதுல திரு மதிவாணன் அவர்கள் சொன்னதுதான் வேறுபட்டு நிக்குது. So I am going to take that side and argue with the other 3 of you for now. ஏன் அவர் சொல்றது நடக்கக்கூடாது? நம்ம எல்லாரும் யார் கண்ணுக்கும் தெரியாத ஒரு அமைதி புரட்சி, ஒரு சைலண்ட் வேவ் ஏன் இருந்திருக்க கூடாது? நாம ஏன் அதை மிஸ் பண்ணிருக்க கூடாது? சைலண்ட் வேவும் தாவேக்காவும் ஒரே சென்டென்ஸ்ல போவதற்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா தாவேக்கா ஒரு ஓக்கலான ஒரு ஓட் பேங்க்குங்க.
ரொம்ப விசிபிளா தன்னை தாவேக்கான முன்னிலைப்படுத்தக்கூட அல்ல தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஓட் ஹலோ நல்லா இருக்கீங்களா, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன். அதனால அது எப்படின்னா குளோத்ஸ்ல கூட தன்னை வந்து அடையாளப்படுத்திக் கொண்டு வாக்களிப்பதற்கான ஒரு 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 பிரச்சாரத்தை அவர்கள் முன்னெடுத்தாங்களே. தாவேக்காக்கு சைலண்ட் ஓட் பேங்க்னு சொல்ல முடியாது. சைலண்ட் ஓட் பேங்க் வந்து அதிமுகவுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக வாக்காளர்கள் அது ஒரு சினானிமஸா இருக்கும். அதிமுக சைலண்ட் ஓட் பேங்க்ங்கிறது சினானிமஸா இருக்கும். தாவேக்காவும் சைலண்ட் ஓட் பேங்க் ரொம்ப முரணா நான் பாக்குறேன். அந்த ஒரு வேவ் இருந்தா நம்ம விசிபிளா தெரிஞ்சிருக்கும். ஓகே, சோ அப்படி ஒரு வேவ் இல்ல திமுக ஆட்சியை நோக்கி போகுதுங்கறீங்க. I will bring in the others also. ப்ரோ ஒரே சார் நான் இன்னொரு கிளாஸ் ப்ரோ இன்கம்பன்சி வேவும் கிடையாது, ஆன்டி இன்கம்பன்சி வேவும் இல்ல, அதே மாதிரி தாவேக்கா வேவ் இல்ல. ஏன்னா ஒரு மியர் 28 to 30 lakhs தான் ஓட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபைனைட் நம்பர்ஸ்ல. அது கடந்த தேர்தலை போகும்போது ஒரு யூசுவல் நம்பரா தான் பாக்குறேன். ஒரு பெரிய ஒரு இன்க்ரீஸா நான் பாக்குறேன். ஓகே, ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.